Taste the Daily. கோவை மாவட்டம் காலம்பாளையம் ஊராட்சி புஜங்கனூரில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய நியாய விலைக் கடையை மேட்டுப்பாளையம் அதிமுக எம்எல்ஏ ஏ.கே. செல்வராஜ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து ரேஷன் பொருட்கள் விநியோகத்தை துவக்கி வைத்தார். மேலும் பொதுமக்களின் குறைகளை கேட்டு அவை விரைவில் நிவர்த்தி செய்யப்படும் என உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் யூனியன் சேர்மன் மணிமேகலை, முன்னாள் ஊராட்சி தலைவர் பொன்னுசாமி, ஒன்றிய செயலாளர் ஜீவானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தக்காளியின் விலை ஒரே நாளில் கிடுகிடுவென 30 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. கிருஷ்ணகிரி, ஓசூர், ராயக்கோட்டை, வேப்பனஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் மழையால் தக்காளி சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வரத்து குறைந்து தக்காளியின் விலை உயர்ந்துள்ளது. 1 கிலோ தக்காளி 50 ரூபாய்க்கு விற்பனையாவதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் விலைவாசி உயர்ந்துள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட எரிவாயு தகன மேடை பல மாதங்களாகியும் பயன்பாட்டிற்கு வராத அவலம் நிலவுகிறது. தவிட்டுப்பாளையம் மைதானத்தில் சுமார் 1,40,00,000 ரூபாய் செலவில் எரிவாயு தகன மேடை அமைக்கப்பட்டது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் செயல்பட்டு தகன மேடையை திறக்க நடவடிக்கை எடுக்காததால் சடலத்தை தகனம் செய்ய நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் மோதிய விபத்தில் அங்கு நின்று கொண்டிருந்த ராம்பிரசாத் என்பவர் உயிரிழந்தார். 6 பயணிகள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதிவேகமாக வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து மீது மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்ட நிலையில் லாரி ஓட்டுநர் தப்பியோடினார்.